பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பவருட்சாய நமதாம் காமதேனவே. பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி, அப்பனே முருகா போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது? இன்று நிகழும் மங்களகரமான விஸ்வாவச ஆண்டு ஆடி மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமை 23/7/2025. இன்றைக்கு மாத சிவராத்திரிங்க. இன்றைக்கி சதுர்த்தி திதி. இன்றைக்கு திருவாதிரை நட்சத்திரம். இன்றைக்கி சித்த யோகம் 60 நாளைக்கும் இருக்கிறது. நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் எங்களது இனிய நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வாங்க இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்கார். உபஜயஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறார். 7ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் 6ல் போய் அமர்ந்திருக்கிறார். கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும். ஆனால் குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், மற்ற குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமையாக இருப்பார்கள். நல்ல பண வரவு இருக்கும், நிம்மதி இருக்கும். ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பாங்க. யோகமான ஒரு நாள், பல யோகங்களை அனுபவிக்க போகிறீர்கள். ரொம்ப நாளாக முடிவு பெறாத சில விஷயங்கள் இப்போ முடிவுக்கு வரும். பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, நிதித்துறை, நீதித்துறையில் பணியாற்றுபவர்கள், அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள், தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்க, இந்த செக்யூரிட்டி யூனிஃபார்ம் போட்ட செக்யூரிட்டிஸ், ப்ரைவேட் செக்யூரிட்டிஸ், இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு நாள். தொழிலில் வளர்ச்சி அடைவதை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். அதிகப்படியான வருமானத்தை ஈட்ட முடியும். சூப்பரான ஒரு நாளுங்க. இன்றைக்கி விற்காத பொருள்லாம் விற்றுருங்க, தேடி விற்றுருங்க. மற்றபடி லாபம் இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள். அது சுப செலவாகத்தான் அமையப்போகிறது. மற்றபடி அசுப செலவுக்கு வேலை இல்லைங்க. எடுக்கின்ற முயற்சி சக்ஸஸ் ஆகும். வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம். இப்போது அதற்கான அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இது அமையப்போகிறது. இருந்த போதிலும் கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, நண்பர்கள்கிட்டையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. மற்றபடி இன்றைக்கி அற்புதமான ஒரு நாள். இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.